ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th ஹிஸ்ட்ரியில் 5வது லெசன் வாங்க நம்ம சேர்ந்து படித்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த லெசனை ஃபஸ்ட்டு படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதோட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கற்றலின் நோக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம யாரை உள்ள என்னென்ன பார்க்க போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபஸ்ட்டு வங்காளத்தில் தான் சீர்திருத்த இயக்கம் அதிகமாக தொடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் எப்படி மகாராஷ்டிராவில் அது எப்படி இருந்துச்சு, அப்புறம் நமக்கு இங்கே சைடில் கீழேனா நம்ம தென்னிந்தியா சைடில் எப்படி இருந்துச்சு, பஞ்சாப் சைடில் எப்படி இருந்துச்சு, இதை தான் பார்க்க போகிறோம். மொத்தமாகவே சமய சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்றை சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்கிறாங்க, இன்னொன்று மீட்டெடுப்பு இயக்கங்கள். இந்த ரெண்டுக்கும் மீனிங் என்ன தெரியுமா? சீர்திருத்த இயக்கங்கள்னாவே உங்களோடது எதுவுமே வேணாம்ப்பா, நாங்கள் புதுசாக நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சீர்திருத்தம். மீட்பு இயக்கம்னா நம்ம இந்தியாவிலேயும் நம்ம பாரதத்துலேயும் நிறைய பழமையான நல்ல விஷயம் இருக்குப்பா, மற்ற மூட நம்பிக்கையெல்லாம் இடையில வந்தது அப்படின்னு அந்த மதத்தோட கருத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்ட இயக்கங்கள் மீட்பு இயக்கங்கள். இப்போ நமக்கு இது கொஷினில் கேட்கலாம், சீர்திருத்த இயக்கங்களில் பொருந்தாதது இல்லை மீட்டெடுப்பு இயக்கங்களில் பொருந்தாதது. அதனால் நம்ம இது தெளிவாக பார்த்துக்கணும். முதல் பேஜில் இதுதான் கொஸ்டினே. பார்த்திங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம், இந்த மூணுமே சீர்திருத்த இயக்கங்கள். அவங்களோட மதத்தில் இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே டோட்டலாக சீர்திருத்தணும்னு நினச்சாங்க. பிரம்ம சமாஜம் இதை தொடங்கினது ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம் இதை தொடங்கினது ஆத்மாராவ் பாண்டுரங். அலிகார் இயக்கம் சார் சையத் அகமது கான். இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். அடுத்த என்னென்னா, மீட்டெடுப்பு இயக்கங்கள். எங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயமுமே நல்லதுக்காக தான், நாங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, எந்தெந்த இயக்கம்னா ஆரிய சமாஜம், அடுத்த ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம். இதெல்லாம் இவங்களையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேரெலாம் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் யாருன்னா, புனேல ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். இவ்வளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்ததில் ரெண்டு விஷயம். சீர்திருத்த இயக்கம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், மீட்பு இயக்கம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஃபஸ்ட்லாம் நம்ம இதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் என்ன இருந்துச்சு, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நமக்கு இந்த ராஜாராம் மோகன் ராயை பற்றி சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் ராஜாராம் மோகன் ராய். எனக்கு அப்போலாம் அதை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு கூட தெரியாது. ராஜாராம் மோகன் ராய்னாலே அவர் தான் சதியை ஒழிச்சிருப்பார். சதினா என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபை தூக்கி தீயில போடுறது தான். அதை முன்னாடி காலத்தில் பெண்கள் விருப்பப்பட்டே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நிறைய வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான உண்மை இதுன்னு நமக்கு தெரியாது. இப்போது நம்ம பார்க்குறோம், ராஜாராம் மோகன் ராய் அப்போ அவங்க அண்ணியை அப்படி பண்ணும்போது அவர் அதில் ரொம்ப மனநொந்து வருத்தப்பட்டிருப்பார். அப்போ தான் இதை நம்ம ஒழிக்கணும்னு ஒரு எண்ணமே வர ஆரம்பிக்குது. ராஜாராம் மோகன் ராய் அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோன்னா 1772. அப்போ பிறந்து 1833 இறந்துடுறாரு. இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் வளர்கிறாரு. வங்காள மொழி தான் அவரோட தாய்மொழியாக இருக்குது. அதை தவிர என்னெல்லாம் மொழி தெரிஞ்சிருக்காருன்னா, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழியெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறாரு. அவர் எதையெல்லாம் எதிர்க்கிறாருன்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு. இது ஒரு கடவுளை வழிபடுங்க, பல கடவுளை வழிபட வேணான்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு உருவ வழிபாடு பிடிக்கலை, அதையும் அவர் எதிர்த்திருக்காரு. அடுத்த ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை அவர் உபதேசிப்பதான் சொல்லியிருக்காரு. தான் சொன்னல, ஒரு கடவுள் கோட்பாடு, அடுத்த உருவ வழிபாடை எதிர்த்திருக்காரு. அடுத்த உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம், இதுக்கெல்லாமே அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. உடன்கட்டை ஏறுதல் தான் நம்ம பார்த்துட்ருக்க சதி. குழந்தை திருமணம் நமக்கு தெரியும், அந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளையிலே திருமணம் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் பார்த்தோன்னா பலதார மணம், இதையெல்லாம் அவர் பயங்கரமாக எதிர்த்திருக்காரு. அதுக்கு அடுத்த விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள். என்னத்துக்கு அவங்கள தூக்கி நீங்கள் தீயில போடுறீங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், ஃபேமிலி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும், அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆண்மகன் வருவான் அப்படின்னு விதவைகள் எல்லாம் திருப்பி மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்த ஆணித்தரமாக சொல்கிறாரு. அடுத்த ஆம்பளைங்கெல்லாம் நிறைய கல்யாணம் பண்ணாதீங்கப்பா,
பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் யாருன்னா 1829 தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங். அவர் தான் இந்த சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தை ஒழிக்க இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். 1829 டிசம்பர் 4ஆம் தேதி தான் இதை வந்து இவங்க ஃபுல்லாக ஒழிச்சிருப்பாங்க. 1830 இது ஃபஸ்ட்டு வங்காளத்தில் பார்த்துட்ருக்குமா, வங்காளத்தில் 29 கொண்டு வராங்க. 1830 என்னென்னா சென்னை பம்பாயிலெலாம் இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இப்போது நம்ம இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு யாருன்னு பார்க்கணும். இவர் எப்போ தெரியுமா ஃபஸ்ட்டாக இந்தியாவுக்கு வருவார்? 1803 வருவார். எப்போ வராரு? 1803 தான் வராரு. சென்னையில் ஆளுநராக இருப்பார். அப்போ நம்ம வேலூர் புரட்சி பார்ப்போம் 1806. அந்த டைமில் நிறைய சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வருவார். அதனால தான் வேலூர் புரட்சியே நடக்கும். அதாவது நீங்கள் தாடி சேவிங் பண்ணணும், நீங்கள் எந்த சமய சின்னங்களும் அணிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்கிறனால புரட்சி நடக்குது. அதனால இவரை வந்து பதவியை விட்டு தூக்கிடுவாங்க. அடுத்து திருப்பி 1828 டைமில் வராரு. கிட்டத்தட்ட 34 35 வரை அவர் வந்து இங்கே இருப்பார். அந்த டைமில் தான் வங்காளத்தின் ஆளுநர் அந்த பதவியை மாற்றிட்டு இந்தியாவின் தலைமை ஆளுநர்னு ஒரு பதவி கொண்டு வருவாங்க. அப்போ இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநராக வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்திருப்பார். இவர் நிறைய சீர்திருத்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்திருப்பார். எல்லா சீர்திருத்தத்துக்கும் இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அடுத்த இவர் வந்து பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கணும்னு சொல்லுவார். இவர் வந்து கொஞ்சம் ஆங்கில மோகம் கொண்டவர். அதாவது ஆங்கிலேயர்கள்ட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறவர். 1828 ஆகஸ்ட் 20 இது 29 சதி. அதே 1928 தான் பிரம்ம சமாஜம். அதை நிறுவி ஆகஸ்ட் 20 அதில் ஒரு கோவிலையும் வச்சுருவார். அங்கே திருவுருவ சிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினப்பார். எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து என்னென்னா அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1833 இறந்துருவார். பிரம்ம சமாஜம் அவரோட சாப்டர் முடிஞ்சு. அடுத்த யாரை பார்க்குறோன்னா மகிரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது அவருக்கு கொடுத்த பட்டத்தையெல்லாம், எனக்கு இது அவமானத்தோட சின்னமாக இருக்குது, இந்த பட்டத்தையெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு திருப்பி கொடுத்தவர் தான் இவரோட ரவீந்திரநாத் தாகூர். அவரோட அப்பா தான் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். அவர் எந்த வருஷம்னா 1817 பிறந்து வங்க பிரிவினையாக்கும் நடக்குது. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க பிரிவினையில் மனசுடைஞ்சு செத்து போனவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். 1905. நம்ம எதுக்கு இந்த ஆண்டெல்லாம் பார்க்குறோன்னா ஏதாவது மேட்ச்சில் கொண்டு வச்சுருவாங்க. அப்போ நமக்கு இந்த வருஷம்னு உத்தேசமாவது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவர் வந்து என்னெல்லாம் விஷயத்த சொல்கிறான்னா, தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் வல்ல ஒருவரே கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார், அவர் தான் ஞானம் நற்பண்பு சக்தியோட கடவுள், எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சும்மா இதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாவது கூற்றில் கூட வச்சு கேட்கலாம். அதுக்கடுத்து யாரை பார்க்குறோன்னா கேசவ் சந்திரசன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேலே பார்த்தோம்ல ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர், அவர் கொஞ்சம் மிதவாதியாக இருக்கார். அதனால கேசவ் சந்திரசன் என்ன நினைக்கிறாருன்னா, மிதவாதியாக இருந்தால் எதுவுமே நமக்கு நடக்காது, கொஞ்சம் தீவிரமாக எல்லாத்துலேயும் இறங்கணும் அப்படின்னு கேசவ் சந்திரசன் வந்து 1857 எல்லாருக்குமே தெரியும், முதல் இந்திய சுதந்திர புரட்சி, பெரிய அளவில் புரட்சி நடக்கிற வருஷம் அதுதான் 1857. அப்போந்தான் இந்த சபையில் வந்து இணைகிறாரு. 1866 அந்த பிரம்ம சமாஜ உறுப்பினருக்கிடையே கொஞ்சம் பிளவு ஏற்படுது. அதனால் எப்படி கேசவ் சந்திரசன் வந்து இந்திய பிரம்ம சமாஜம்னு நிறுவுறாரு, மீதி இருந்தவங்க எல்லாம் நம்ம தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜம்னு வச்சுருக்காங்க. அப்போ ரெண்டும் பிரிகிற வருஷம் 1866. பிடிச்சா இவர் அதோட கோட்பாடுபடி இருக்கணும்ல, அப்படி இல்லாமல் அவங்க மகளுக்கு 14 வயசு தான், ஒரு இளவரசன் கல்யாணம் பண்ணி கேட்குறான்னு கொடுத்துருவார், நல்லா மகள் செட்டில் ஆகிட்டு போட்டோன்னு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் அவங்க சாதாரண சமாஜ் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இவ்வளோதான். பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கேட்கணுன்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தா? 1828 ராஜாராம் மோகன் ராய், அவங்களுக்கு அடுத்த தேவேந்திரநாத் தாகூர், அடுத்த கேசவ் சந்திரசன் வந்து கட்சின்னு சொல்கிறேன் அந்த சமாஜம் நம்ம ரெண்டாக பிரிஞ்சு இந்திய பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம், அடுத்து இந்திய பிரம்ம சமாஜம் சாதாரண சமாஜ்னு பிரியுது. அவ்வளோதான்.
அடுத்த பார்க்கக்கூடியவர் இவரும் வங்காளத்தை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி தான், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் பிறந்த வருஷம் 1820, 1891. இவர் யார் பிறக்கிற வருஷத்தில் இறக்குறாருனா அம்பேத்கர் பாரதிதாசன் 1891 தான் பிறப்பாங்க. அந்த வருஷத்தில் பாவம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இறந்துருவார். இவர் எப்படின்னா ஹிந்து மறைநூல்கள் எல்லாமே முற்போக்கானவை. எந்த நூல்லையுமே ஹிந்துக்களோட எந்த நூல்கள்லையுமே சொல்லலை விதவைகள் மறுமணம் பண்ணக்கூடாது, விதவைகளை கொண்டு தீல போடு அப்படின்னு எல்லாம் சொல்லலைன்னு அது சம்பந்தமாக வாதாடி இருப்பார். நவீன வங்காள உரைநடையோட முன்னோடின்னு அழைக்கப்படுறாரு. பெண்களுக்கு பள்ளியெல்லாம் நிறுவுறதுக்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியினால தான் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் அல்லது விதவைகள் மறுமண சட்டம் எல்லாம் இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து இங்கே கீழே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1860 இந்த 1860 திருமண வயசாக 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 91 பாவம் இவர் செத்து போகிற வருஷம், அம்பேத்கரும் பாரதிதாசனும் பிறக்கிற வருஷத்தில் 12, அடுத்து 1925 13. அப்போது ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நீங்கள் சும்மா தான்ப்பா சட்டம் போட்டிருக்கீங்க, யாருமே நீங்கள் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தோன்னா பிரார்த்தனா சமாஜ், இது மகாராஷ்டிரா பகுதியில் வருது. பம்பாயில் 1867 ஆத்மாராவ் பாண்டுரங் கொண்டு வராங்க. இதில் உறுப்பினர்களாக தான் ஆர்சி பண்டக்கர், நீதிபதி மகாதேவ், கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே இருப்பாங்க. இவங்க எதுக்கெல்லாம் அவங்கள அர்ப்பணித்து கொள்கிறாங்கன்னா ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம். இதில் முக்கியமான பார்ட்டு இதுதான். நம்ம எம்ஜி ரானடே எப்போ பிறக்கிறாரு? 1842. இது 100 வருஷம் கழிச்சு 1942 என்ன நடக்கும்? வெள்ளையனே வெளியேறு. 1901 இறந்துடுறாரு. விதவை மறுமண சங்கம் 1860 நம்ம திருமண வயசு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க? 10 வயசுப்பா. சரி, இனி விதவைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணலான்னு எம்ஜி ரானடே அடுத்த வருஷம் கொண்டு வந்துட்டார். புனா சர்வஜனிக் சபா வந்து 1870, தக்கான கல்விக் கழகம் 1884, அதே தக்கான கழகம்னா 1875. இந்த தக்கான கல்விக் கழகம் இந்த டைமில் நம்ம தென்னிந்தியாவில் என்ன நடக்கும்? சென்னை மகாஜன சபை நம்ம கொண்டு வரோம். அதே வருஷம்தான் எம்ஜி ரானடே தக்கான கல்விக் கழகம் கொண்டு வராங்க. அடுத்து நமக்கு இருக்குது ஹிந்து புத்தெழுச்சி இயக்கம். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு உடனே புக் எடுத்து இவ்வளத்தை ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு எது மறக்கிற மாதிரி இருக்கோ, முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு எது மறக்கிற மாதிரி இருக்கோ அதை ஏதாவது நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக நோட்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். இதை வந்து படித்து முடிச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.